இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான முட்டை மசாலா பார்க்க போகிறோம். அதுவும் சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெலாம் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு முட்டை எடுத்து ஒரு 5 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் இல்லைனா பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் லைட்டாக சூடானோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இது நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த மசாலாவை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம முட்டையை கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பக்கம் ஒரு பெரட்டு, அந்த பக்கம் ஒரு பெரட்டு, அதாவது 2 பக்கமும் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு மசாலாலாம் முட்டையில் பிடிச்ச உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க.